இந்தியா வந்துள்ள சீன பிரதமர் லீ குஷியாங் பிரதமர் மன்மோகன் சிங்கை நேற்று சந்தித்து பேசினார். அப்போது இரு நாடுகளுக்கு இடையிலான எல்லைப் பகுதியில் அமைதி நிலைநாட்டப்பட வேண்டும் என பிரதமர் மன்மோகன் சிங் வலியுறுத்தினார். 3 நாள் சுற்றுப்பயணமாக சீன பிரதமர் லீ கெகியாங் நேற்று இந்தியா வந்தார். அவர் டெல்லி வந்த சில மணி நேரத்திலேயே பிரதமர் மன்மோகன் சிங்கை சந்தித்து பேசினார். அப்போது பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே சீனா கூடுதலாக 3 அணைகள் கட்டி வருவது குறித்து லீயிடம் கவலை தெரிவித்த பிரதமர் மன்மோகன் சிங் இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக உறவுகள் மேம்படுத்தப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இந்த சந்திப்பு குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய இணையமைச்சர் அகமது, பிரதமர் மன்மோகன் சிங் உடனான லீயின் சந்திப்பு இரு நாடுகளுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்தும் என்றார். Even the Prime Minister, Ministry of External Affairs, everybody has already said that. That's when I say they will be we are going to looking forward to have a meaningful and constructive talk. இதனிடையே எல்லை பிரச்சினை தொடர்பாக பல்வேறு விவகாரங்களை லீயுடன் பேசி பிரதமர் மன்மோகன் சிங் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என பாரதிய ஜனதா வலியுறுத்தியுள்ளது. They used to say Arunachal is part of China, so Arunachalis do not require visa to visit China. But now the Chinese have started to use the stapled visa. I would like to urge the Prime Minister of India that while we keep on urging that China should issue normal visas to Arunachalis. குடியரசுத் தலைவர் பிரணப் முகர்ஜி, குடியரசு துணைத் தலைவர் ஹமீத் அன்சாரி, காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ் ஆகியோரை சந்தித்து பேசவும் சீன பிரதமர் திட்டமிட்டுள்ளார். இந்தியாவின் வர்த்தக தலைநகரான மும்பைக்கு நாளை செல்லும் அவர் மகாராஷ்டிரா முதலமைச்சர் பிருத்விராஜ் சவானையும் சந்திக்க உள்ளார். இதனிடையே லீயின் வருகையை கண்டித்து டெல்லியில் பல இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்றன. புதிய தலைமுறைக்காக பெருமாள் மற்றும் பாலகிருஷ்ணன்.